ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெற்றிலை தீபம் 44வது வாரம். நான் வாரமே புது அகல் வாங்கி தாங்க ஏற்றுவேன். முருகா 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 கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு சாமிக்கு எந்த பூஜை பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் தரும். எனக்கு நல்ல மாற்றம் வந்துச்சுங்க. இந்த வெத்தலை தீபம் 44 வாரம் போட்டேன். நல்லாவே எனக்கு மாற்றம் தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு பரிகாரத்தையுமே பண்ணாத முழுமையாக முடிக்கணும். முடித்தாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பரிகாரம் செய்கிறதுக்குள்ளே நிறைய தடங்கள் பிரச்சனைங்க வரும். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமாங்க, அம்மனுக்கு பூ தாங்க கட்டிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, அம்மன் எதிரவே உட்காந்து கட்டிகிட்ருக்கேன். என் ஆத்தா எதிரவே இருக்கிறா. ஏம்மா அந்த பூ துர்கைக்கு போட்டுருங்களேன். அம்மா துர்கை அம்மா மேலே போட்டுருங்களேன், எனக்கு எட்டாதே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நன்றிம்மா. எல்லாரும் எலுமிச்சை பழத்தில் தீபம் போட்டிருக்காங்க. நான் காலையிலே எலுமிச்சை தீபம் போட்டு போயிட்டேன் வேலைக்கு போகிறப்பயே. அது இப்போ சாதா தீபம் போடுற முருகருக்கு போடலான்றதுக்குள்ளே ஆர்டர் போட்டாங்க. ஜுமோட்டோ ஓட்டுறேன்ல, அவங்க ஆர்டர் போட்டாங்க. அதனால் முருகருக்கு விளக்கு போடாமல் ஓட்டேன். அதனால் இப்போ முருகருக்கு வந்து விளக்கு போடுறேன். துர்கா தேவிக்கு வந்து ராகு நேரத்தில் பூஜை பண்ணி எலுமிச்சை தீபம் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னால் ராகு துர்கா பூஜையில் கலந்துக்கவே முடியல. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னுடைய முருகருடைய வெற்றிலை தீபம் 44 வாரம் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. உங்கள் லைஃப்பில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா, எதனா வேண்டுதல் இருந்தால் பொருத்தனை பண்ணிக்கிட்டு, நான் எந்த ஒரு பொருத்தனையுமே இல்லாத சரி சும்மா விளக்க போடலான்னு தான் போட்டேன். அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.